என்ன மாதிரியான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நம்ம ரெகுலராக பழைய சாதத்தில் நைட்டு தண்ணி ஊற்றி வச்சு இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு காலையில் ஒரு 30 mlலேருந்து 50 ml வெறும் அந்த தண்ணி மட்டும் கொடுத்தாலே போதுமானது. கூட ஒரு 3-4 சின்ன வெங்காயம் கொடுத்தா போதுமானது. இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை அதிகரிக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும். இதனால் தேவையற்ற ஹார்மோன்கள் உடலில் உற்பத்தி ஆகிறது தடுக்கப்படும். ஹார்மோன் கழிவுகள் எல்லாம் முழுமையாக வெளியேறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மோர். நார்மலாக வந்து பால் தயிர் நம்ம எடுக்க வேணாம்னு சொல்கிறோம். ஆனால் நல்ல தயிரை வந்து பெறவிட்டுட்டு நல்லா கடைஞ்சு வெண்ணெயை நல்லா எடுத்துட்டு நீர் மோர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ப்ராப்பராக ஃபில்ட்ரு பண்ணி காலையில் இல்லையோ மத்தியான நேரங்களில் ஒரு 200 ml வீதம் பெண் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே அதுவே குடல் ஆரோக்கியத்துக்கும் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தேவையற்ற ஹார்மோன்களுடைய கழிவுகள் உடலில் தேங்காமல் அது பார்த்துக்கும். அடுத்து பார்த்தோன்னா பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனையும் சரி, கருமுட்டை பிரச்சனையும் சீராக்கக்கூடிய சில கொட்டை வகைகள் நம்ம எடுத்துக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை. இது வந்து குடல் ஆரோக்கியத்துக்காக குட் பாக்டீரியாவுக்கு உணவாகவும் பயன்படும். ரெகுலராக ஒரு சுண்டல் 2 கைப்பிடி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாசி பயருமே பார்த்திங்கன்னா குட் பாக்டீரியாஸ்க்காக உணவாகவும் இருக்கும். கருமுட்டை வளர்ச்சியை சீர் செய்யக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட்டுக்கு பாசிப்பயிறு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்.